காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் அமைந்துள்ளது சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில். கிபி 780இல் 2ஆம் நந்திவர்மனால் இக்கோயில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. மூலவர் சுந்தர வரதராஜ பெருமாள், தாயார் ஆனந்தவல்லி. விஷ்ணுவும் லக்ஷ்மியும் சுந்தர வரதராஜ பெருமாள் மற்றும் ஆனந்தவல்லி தாயாராக தோன்றியதாக நம்பப்படுகிறது. இக்கோயில் 3 அடுக்கு வடிவமைப்பு கொண்டது. விஷ்ணுவின் 3 வடிவங்களான நின்று உட்கார்ந்த சயன கோலத்தில் இங்கு பெருமாள் காட்சி தருகிறார். உத்தரமேரூர் ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோயில், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர். இத்திருக்கோயிலானது வைகானச ஆகம முறைப்படி மரீச்சி மகரிஷி அவர் சொல்லியிருக்க பிரகாரம் நவமூர்த்தி பிரதானமாக அஷ்டாங்க விமானத்தில் 9 பெருமாள் பிரதிஷ்டை பண்ணிருக்கா. இந்த மாதிரி 9 பெருமாள் பிரதிஷ்டை பண்ணணும்னா அந்த வைகானச ஆகமத்தில் முதல் வாக்கியமே சகஸ்டாதி பிராமணே விபுரவாசினான்னு சொல்கிறா. அது படிக்கு 1000 பேர் வேதம் சொல்லக்கூடிய இடத்துல இந்த நவமூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணலான்றது ஆகம விதி. அது தவிர பெருமாளுக்கு வேண்டிய பூஜைக்கு வேண்டிய திரவியங்கள், மற்றபடிக்கு தீபத்துக்கு வேண்டிய நெய் கொடுக்குற ஆடு, அதை மாதிரிலாம் சொல்கிறேன். அதெல்லாம் அன்றைக்கி செழிப்பாக இருந்தது. அதனால் 9 பெருமாள் பிரதிஷ்டை பண்ணான்றா. இந்த மாதிரி நவமூர்த்தி பெருமாள் ஒரே இடத்து சன்னதியில் 9 பெருமாள் 7 இருக்கிற ஒரே கோவில் திருக்கோயில் மட்டும்தான். வேறு எங்கேயும் நம்ம நாட்டில் எங்கேயும் இல்லை. இத்திருக்கோயில் நந்திவர்ம பல்லவன் காலத்தில் கிபி 736ஆம் வருஷம் கட்டப்பட்டது. இதே மிஸ்ர கோவில்னு சொல்லுவாள். மிஸ்ர கோவில்னு சொன்னால் நம்ம நரசிம்ம பல்லவன் மகாபலிபுரத்தில் சொல்லும்போது 7ஆம் நூற்றாண்டில் நான் தான் முதல் கலப்படம் இல்லாத கருங்கல் கோயில் கட்டினேன்னு சொல்கிறேன். இங்கே கருங்கல், சுண்ணாம்பு, செங்கல், மரமெல்லாம் சேர்ந்து கட்டப்பட்ட கோயில். ஆனால் மிஸ்ர கோயில்ன்ற பேர் உண்டு. கோயிலுக்குள் நுழையும் முன்னே பழமை மாறாத கோபுரங்களும் புதுமை புகாத சிற்பங்களும் நமக்கு வரவேற்பை தருகின்றன. பிரதான நுழைவாயிலுக்கு எதிரே ஒரு ஹனுமான் சன்னதி உள்ளது. கோயிலின் வெளிப்புறத்தில் பிரம்ம தீர்த்தம் என்ற திருக்குளத்தை காணலாம். அடித்தளத்தில் சுந்தர வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடம் ஆசி பெற்று குறுகிய படிக்கட்டுகளில் ஏறி முதல் தளத்தை அடையலாம். பார்த்தசாரதி பகவான் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசிப்பது, நரசிம்மர் மற்றும் லக்ஷ்மி வராகர் ஆகியோரை முதல் தளத்தின் வெளிப்புற சுவரில் காணலாம். அங்கு வைகுண்ட வரதர் உட்கார்ந்த நிலையில் காட்சி தருகிறார். மீண்டும் படிக்கட்டுகளில் ஏறி மேல் தளத்தை அடைந்தால் அங்கு ரங்கநாதர் 5 தலை நாக ஆதிசேஷன் மீது சயன நிலையில் சேவை சாதிக்கிறார். ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் தனித்தனியே 2 படிக்கட்டுகள் உள்ளன. இது இங்கே ஒரு பெருமாள் கீழே நின்ற திருக்கோலத்திலையும், 2வது முதல் தளத்தில் வீட்டிருந்த திருக்கோலத்திலையும், 3வது தளத்தில் சைன திருக்கோலத்திலையும் 9 பெருமாளை எழுதியிருக்காங்க. இப்போ இந்த கோயிலில் புதன்கிழமையில் கல்யாணம் இங்கே மேலே முதல்ல நேரம் வரும்போது ஆஞ்சநேயர் சேவிக்கலாம். ஆஞ்சநேயர் சேவிச்சு துவஜஸ்தம்பம் சேவிச்சுட்டு கருத்மானை சேவிச்சுட்டு நேரம் வந்தோம்னா சுந்தரவரத பெருமாள் சேவிக்கலாம். கிழக்கு நோக்கி இருப்பார். தெற்கு நோக்கி அச்சுதவரதர் இருக்கார். கீழே மேற்கு நோக்கி அனிருத்தவரதர், வடக்கு நோக்கி கல்யாணவரத பெருமாள் இருக்கார். அதுக்கு முதல் தளத்தில் வைகுண்டவரத பெருமாள் வீட்டின் திருக்கோலம். அவர் தான் பிரதான பெருமாள் கோவிலுக்கு. முதல் திருவாராதனமே எல்லாமே அவருக்கு தான் முதல்ல. அதுக்கடுத்து தெற்கு நோக்கி நரநாராயணன், கிருஷ்ணன், அர்ஜுனன். பத்ரிக்கு போய் சேவிக்கிறவா இங்கே சேவிக்கலாம். நரநாராயணன் அங்கே இருக்கா, இங்கே கிருஷ்ண அர்ஜுனா சேவிக்கலாம். மேற்கு நோக்கி நரசிம்மர் யோகநாசிம்மர் இருக்கார். வடக்கு நோக்கி லட்சுமி வாராகன் இருக்கார். தாயார் திருவிடந்தையில் தாயார் இடது பக்கம் இருக்கிறதுனால தான் திருவிடந்தையின் பேர். அந்த மாதிரி இங்கே தாயார் இடது பக்கம் இருக்கா. தாயார் திருவடி பெருமாள் ஏழை பண்ணிட்டு வரா மாதிரி இங்கே ஒரு ஐதகம் இருக்குது இந்த ஊரில். வேறு எங்கேயுமே அந்த மாதிரி இல்லைன்னு கேள்வி. அதுக்கு மேலே அனந்த பத்மநாதன் ஆதிசேஷன் சைன திருக்கோலத்தில் பெருமாள் சைன திருக்கோலத்தில் இருக்கார். அவருடைய திருமுடியின்ற பிரம்மா இருக்கார். நாபிலையும் பிரம்மா இருக்கார். திருவடியில் சிவன் இருக்கார். ருத்ரன் இருக்கார். இங்கே வைகானச ஆகமத்தில் 3 பேரும் ஏக காலத்தில் ஒரே சன்னதியில் கர்ப்பகத்தில் இருக்க கோவில் இது ஒரு கோவில் தான். கீழே பொம்மாபராட்டி இருக்கா. அந்த பக்கம் மார்க்கண்டேயர் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி மேலே எழுதியிருக்கா. திருவடியில் மதுகேட்டவர் இருக்கார். ஆக 9 பெருமாள் இங்கே அப்படி எழுதியிருக்கா. சுந்தர வரதரின் முதன்மை கருவறையை சுற்றி தென் திசையில் அச்சுத வரதர் கருவறையும், மேற்கில் அநிருத்த வரதர் கருவறையும், வடக்கில் கல்யாண வரதர் கருவறையும் அமைந்துள்ளன. இந்த கல்யாண வரதரை வழிபடுவோருக்கு திருமண தடை நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அன்னை ஆனந்தவல்லி தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். ஆண்டாளுக்கும் தனி சன்னதி உள்ளது. பெருமாள் கோயிலில் அபூர்வமாக தட்சிணாமூர்த்தியும் இங்கு காட்சி தருகிறார். கருட கம்பம், பலிபீடம் மற்றும் ஒரு சிறிய கருடன் சன்னதி பிரகாரத்தில் உள்ளது. கோயிலின் நடைபாதைகள் சிங்கத்தின் சிலை செதுக்கப்பட்டுள்ள தூண்கள் தாங்கி பிடிக்கின்றன.
கோயிலுக்கு வந்து சுந்தரவரதற்காக வந்து புதன்கிழமையில் அர்ச்சனை பண்ணால் குடும்ப சம்பந்தமான இதெல்லாம் தீரும். செவ்வாய்க்கிழமையில் அச்சுதவரதற்கு அனுத அர்ச்சனை பண்ணாக்கா பசங்க படிக்கிறதுக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் பண்ணலாம். மேற்கு நோக்கி இருக்க அனுருத்தவரதற்கு செவ்வாய்க்கிழமையில் அர்ச்சனை பண்ணால் தோல் சம்பந்தமான வியாதிகள் சரியாகும். புதன்கிழமையில் கல்யாணவரத பெருமாளுக்கு அர்ச்சனை 5 வாரத்துக்கு ஜாதகம் வச்சு அர்ச்சனை பண்ணால் 5 வாரத்துக்குள்ளே கல்யாணம் நிச்சயமாகும். அது மாதிரி நிறைய பேர் பிரார்த்தனையாக வந்து சேவிச்சுன்னு பண்ணின்னு போயின்ட்டுருக்கா. அங்கே மேலே வராக சுவாமிக்கு வந்து புதன்கிழமையில் கிழங்கு பிரசாதம் வச்சு அம்சம் பண்ணி வெள்ளை புஷ்பத்தில் அர்ச்சனை பண்ணால் பூமி சம்பந்தமான விஷயங்கள் சரியாகும். வைகுண்டவரதனுக்கு மூட்டு சம்பந்தமான வேதைகளுக்கு 5 தைலம் சாத்தி வழிபட்டு வந்தால் சரியாயிடும். அது மாதிரி பிரார்த்தனைகள் நிறைய நடந்துட்டு வருது. இங்கே இந்த கோவிலுக்கு வேதம் தான் பிரதானம். வேதம்லாம் சொன்னால் இப்போ நிறைய சொல்ல ஆரம்பித்த அப்புறம் தான் இங்கே சௌகரியங்கள் எல்லாருக்கும் வர சேவார்த்திகள்லாம் சௌகரியம் ஏற்படுறது. இந்த ஸ்தலத்திற்கு பஞ்சவரத சேஷத்திரம் என்றொரு புராண பெயரும் உண்டு. பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்ட ஸ்தலமாக சுந்தரவரத பெருமாள் கோயில் கூறப்படுகிறது. இங்குள்ள பெருமாள் ஒவ்வொரு பாண்டவருக்கும் ஒவ்வொரு விதமாக காட்சி கொடுத்துள்ளார். தர்மனுக்கு வைகுந்த வரதராகவும், பீமனுக்கு சுந்தர வரதராகவும், அர்ஜுனனுக்கு அச்சுத வரதராகவும், நகுலனுக்கு அனிர்த்த வரதராகவும், சகாதேவனுக்கு கல்யாண வரதராகவும் காட்சி கொடுத்துள்ளார். திரௌபதிக்கு ஆனந்தவள்ளி தாயாராக காட்சி தந்துள்ளார். இங்கு வழிபட்ட பிறகே இழந்த ஆட்சி, அதிகாரம், வலிமைகளை பாண்டவர்கள் திரும்ப பெற்றதாக கூறப்படுகிறது. இதனால் இங்கு வந்தால் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்ததாக கருதுகிறீர்களோ அத்தனையையும் பெருமாள் திருப்பித் தருவார் என்கிறது ஸ்தல புராணம். பிரம்மோற்சவம், கருட சேவை, ராமநவமி விழா விமர்சையாக இங்கு கொண்டாடப்படுகிறது. இந்த ஊர் வந்து சென்னையிலேருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துலையும், மதுராந்தகம், செங்கல்பட்டு, வந்தவாசி, காஞ்சிபுரத்துலேருந்து 28 கிலோமீட்டர் மையத்தில் இருக்குது இந்த கோவில் ஊர். இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது, வைகுண்டவாச பெருமாள் கோயில் இருக்குது. திருக்கோயில் வந்து கிபி 10ஆம் நூற்றாண்டு பராந்தக சோழன் காலகட்டத்தில் கட்டப்பட்டது. உலகத்திலேயே ஜனநாயக தேர்தல் முறை வந்தது கல்வெட்டு உள்ள கோயில் அது. அந்த கோயில் இதே தேவஸ்தானம் சேர்ந்தது. அந்த கோயிலில் வந்து தேர்தல் எப்படி நடத்தணும், தேர்தல் விதிமுறைகள்லாம் சொல்லியிருக்கா, கல்வெட்டு இருக்குங்க. நான் இந்த திருக்கோயில் சுந்தரவரத பெருமாள் திருக்கோயிலுடைய பரம்பரை தர்மகர்த்தா. எங்களுடைய பரம்பரையாக எங்களுடைய வம்சத்திலேயே எல்லாருக்குமே பரம்பரை தர்மகர்த்தாவாக இருக்கேன் நான். என் பேர் சேஷாத்ரி.